வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மூர்த்தி டாக்ஸன் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண பேய் கதை கிடையாது. இது அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட காலம் உறைந்து போன ஒரு மர்மமான கிராமத்தை பற்றிய கதை. நீங்க எப்பவாவது உச்சி வெயில்ல நின்னுட்டு இருக்கும்போது உங்க நிழலை தேடி பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை உங்க நிழல் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? ஈரோடு மாவட்டத்தோட அடர்ந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த சங்கதி கிராமத்துக்குள்ள போன ஒருத்தருக்கு என்னாச்சு? அங்க காலம் ஏன் உறைஞ்சு போயிருக்கு? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த கதையோட முடிவுல உங்க போனுக்கும் ஒரு விசித்திரமான மெசேஜ் வரலாம். வாங்க கதைக்குள்ள போவோம். ஈரோடு மாவட்டத்தின் அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் நுழையும் போதே வினய் ஒரு விசித்திரமான பாரத்தை உணர்ந்தான். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தது. ஆனால் எந்த ஒரு பறவையின் ஒலியோ அல்லது பூச்சிகளின் ரீங்காரமோ அவனது காதுகளில் விழவில்லை. பொதுவாக காடுகள் என்றாலே ஒருவித சலசலப்பு இருக்கும். ஆனால் இந்த இடம் மரண அமைதியை போர்த்திக் கொண்டு கிடந்தது. அவன் தேடி வந்த சங்கதி கிராமத்தை பற்றி அந்த வட்டாரத்தில் பல கதைகள் உலவின. அந்த ஊருக்கு போனவர்கள் யாரும் திரும்பியதில்லை என்றும் அங்கே காலம் உறைந்து போய் கிடப்பதாகவும் கேள்விப்பட்டிருந்தான். வினய் ஒரு புகைப்படக் கலைஞர் என்பதால் இந்த மர்மத்தை எப்படியாவது தனது கேமராவிற்குள் சிறைபிடிக்க வேண்டும் என்ற உந்துதலில் அந்த பயணத்தை தொடங்கினான். அவன் ஓட்டி வந்த பைக்கின் சத்தம் கூட அந்த அமைதியில் மிகவும் பயங்கரமாக எதிரொலித்தது. கிராமத்தின் நுழைவாயிலை அடைந்தபோது அங்கே நின்றிருந்த அந்த பழமையான வேப்ப மரம் அவனை வரவேற்கவில்லை, மாறாக எச்சரிப்பது போல தெரிந்தது. அந்த மரத்தின் கிளைகளில் ஆயிரக்கணக்கான கருப்புத் துணிகள் காற்றில் அசையாமல் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு துணியும் ஒரு கதையை சொல்வது போலவும் ஒரு ஆன்மாவை மூடி வைத்திருப்பது போலவும் வினைக்குத் தோன்றியது. அவன் தனது பைக்கை நிறுத்திவிட்டு மெதுவாக ஊருக்குள் நடந்தான். உச்சி வெயில் மண்டையை பிளந்தது. ஆனால் அந்த ஊருக்குள் ஒரு விதமான குளிர்ச்சி நிலவியது. வீடுகள் அனைத்தும் மிகவும் பழமையானவை. மண் சுவர்கள் அங்கங்கே விரிசல் விட்டு இடிந்து விழுந்திருந்தன. ஆனால் விசித்திரம் என்னவென்றால் அத்தனை வீடுகளின் வாசலிலும் ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த பிரகாசமான சூரிய வெளிச்சத்தில் எரியும் விளக்குகள் எதற்காக என்பது வினைக்கு புரியவில்லை. அவன் ஒரு வீட்டின் முன் நின்று மெதுவாக தட்டினான். கதவு எந்த சத்தமும் இல்லாமல் திறந்தது. உள்ளே இருந்து ஒரு முதியவர் வெளியே வந்தார். அவர் அணிந்திருந்த உடைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது போல தெரிந்தன. அவரது கண்கள் முற்றிலும் வெளுத்து பார்வையில்லாத ஒரு வெறித்த தன்மையை கொண்டிருந்தன. வினய் அவரிடம் அந்த ஊரை பற்றி பேச முயன்றான். ஆனால் அவர் பதில் எதுவும் சொல்லாமல் தனது கையை உயர்த்தி ஊரின் மையப்பகுதியை காட்டினார். வினய் அவரது செயலை கவனித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த பயங்கரமான உண்மையை கண்டான். அந்த முதியவர் உச்சி வெயிலில் நின்றிருந்தார். ஆனால் அவரது காலடியில் எந்த ஒரு நிழலும் விழவில்லை. ஒரு நிமிடம் வினய் தனது கண்களை துடைத்துவிட்டு பார்த்தான். இல்லை, அவன் பார்த்தது உண்மைதான். அந்த முதியவருக்கு நிழலே இல்லை. பயத்தில் வினயின் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவன் வேகமாக தனது நிழலை தரையில் தேடினான். அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனது நிழல் மெல்லிய புகையாக மாறி மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. அவனது கேமராவை எடுத்து அந்த முதியவரை படம் பிடிக்க முயன்றான். ஆனால் கேமரா ஸ்கிரீனில் அந்த முதியவர் தெரியவில்லை. அந்த இடம் காலியாகவே தெரிந்தது. வினய் அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்கினான். அவன் ஊரின் எல்லையை நோக்கி எவ்வளவு வேகமாக ஓடினாலும் மீண்டும் மீண்டும் அதே வேப்ப மரத்தின் அடியே வந்து நின்றான். தப்பிக்கவே முடியாத ஒரு வட்டத்திற்குள் அவன் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தான். அந்த ஊர் ஒரு காலச்சிறை. அங்கே இருப்பவர்கள் இறந்தவர்களும் அல்ல, உயிருடன் இருப்பவர்களும் அல்ல. அவர்கள் காலத்தின் பிடியில் சிக்கிய கைதிகள். சூரியன் மறையத் தொடங்கியது. ஆனால் அந்த ஊரில் இருள் சூழவில்லை. மாறாக எல்லா வீடுகளிலும் இருந்த விளக்குகள் அதிக வெளிச்சத்துடன் எரியத் தொடங்கின. ஊர் மக்கள் அனைவரும் மெதுவாக வீடுகளில் இருந்து வெளியே வரத் தொடங்கினார்கள். அவர்கள் யாருக்கும் நிழலில்லை. அவர்கள் அனைவரும் வினையை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களின் முகங்களில் எந்த அசைவும் இல்லை. ஆனால் அவர்களின் கண்களில் ஒருவிதமான ஏக்கம் தெரிந்தது. அவர்கள் அனைவரும் ஒரே குரலில், காலம் எங்களை மறந்துவிட்டது, இப்போது உன்னையும் அது மறந்துவிடும் என்று கூறினார்கள். வினய் தனது உடல் மெல்ல மெல்ல காற்றோடு காற்றாக கரைவதை கவனித்தான். அவனது நினைவுகள் ஒவ்வொன்றாக அவனிடமிருந்து நழுவின. கேமரா மட்டும் தரையில் விழுந்து கிடந்தது.
மறுநாள் யாரோ ஒரு வழிப்போக்கன் அந்த வேப்ப மரத்தை கடந்தபோது அங்கே புதிதாக ஒரு கருப்பு துணி கட்டப்பட்டிருப்பதையும் யாருமே இல்லாத அந்த ஊரில் ஒரு கேமரா மட்டும் கேட்பாரற்று கிடப்பதையும் பார்த்தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. இது உங்கள் மூர்த்தி டாக்ஸ். தயவு செய்து என்னுடைய சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்கவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.